ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி முடிஞ்சுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் இஓடியில் நியராக எஃப்என்டோ ஸ்டாக்கில் ஒரு 127 ஸ்டாக்கு லாங்காகவும் அண்ட் ஒரு 44 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்காகவும் இருந்தது. நேற்று வந்து ஒரு மாதிரி பேரிஷ் சைடில் இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி புல்லிஷ் வியூ மாதிரி தான் இருக்குது. ஷார்ட் ஒரு 39 ஸ்டாக்ஸும் அண்ட் லாங் அன்வைண்டிங் ஒரு 8 ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 60-70% மார்க்கெட்டில் இன்னும் புல் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து இது மூலமாக சொல்லலாம். பட் இன்றைக்கி மார்னிங் ஒரு நியூஸு இந்தியா பாகிஸ்தான் அந்த எஸ்கலேஷன், அதில் நம்ம மார்க்கெட் ஆக்சுவலாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் நியராக வந்து கேப் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த நியூஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நேற்றே அவ்வளோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ புட்டில் ஹெவியாக ஒரு 3 ஸ்ட்ரைக்ஸில் நேராக ஒரு 3 கோடிக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்தளவு பெரிய ஷார்ட் இல்லை. ஓகேங்களா? பட் வந்து ஸ்டில் வந்து எதுக்குமே நம்ம வந்து ரெடியாக இல்லை அப்படின்றது அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிஞ்சுது. பட் சின்ஸ் இந்த எஸ்கலேஷனை அந்தளவு வந்து ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு போகல. பட் கராச்சி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்லாவே வந்து ஃபால் ஆச்சு. பட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் மட்டும் ஆகிட்டா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து க்ரீன் கே மார்க்கெட் வந்துட்டான் நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில். ஸோ ஒரு சின்ன ஒரு வால்டலிட்டி மாதிரி இறங்கிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு முடிச்சிட்டான். பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த மார்க்கெட் ஏறும்போது நான் ஏதோ மார்க்கெட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 பாயிண்ட்டு கூட வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஏன்னா இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஓவராலாக நம்ம மார்க்கெட்டுக்கு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால இது சீரப் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி 24,400 புட் ஆப்ஷனில் ஹெவியாக மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. 85 லட்சம்னு சொல்லும்போது ஸோ மார்க்கெட் அது இறங்கும்போது அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் காலி. அகைன் மார்க்கெட் ஏறும்போது வந்துச்சு. ஸோ அகைன் போச்சு. ஸோ ஒரு மாதிரி வந்து மார்க்கெட் வந்து சின்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே வால்டைலாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஒரு 103 பாயிண்ட்டு தான் ஸ்ட்ராடல் ப்ரீமியமாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு 100 பாயிண்ட் அளவு தான் மூவ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அந்தளவு இருக்க தான் வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ ஏதாவது இந்த எஸ்கலேஷனில் ஈட்ஸ் அப் வந்தது அப்படின்னா ஒரு மாதிரி நியூஸஸ் வந்து வந்தது அப்படின்னா மார்க்கெட் மேபி ரியாக்ட் பண்ணக்கூடும். பட் இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இது வரைக்கும் பார்க்கும்போது பெரிய அளவு ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. ஏன் அப்படின்றது ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு பெருசாக பயம் இல்லை அப்படின்றது தான் நான் பார்க்குறேங்க. அண்ட் ஒரு 2 பொசிஷனு ஒரு தேவையில்லாத ஒரு ட்ரேடு நேற்று வச்சுருந்த அந்த பொசிஷனில் கால் சைடு இருந்த லேடர் மட்டும் கழட்டி விட்டுட்டேன். நியராக அது ஒரு 2000 லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 பொசிஷன் இருக்குது, பார்க்கலாம் அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டு நிஃப்டியோடைய டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாடல் 183 ரூபா இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் டே வந்து 103 ரூபாய்க்கு மாறி இருக்குது. ஸோ ஏன் மார்க்கெட்டில் பயம் இல்லை அப்படின்றது இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியமே சொல்லும். எண்ட் ஆஃப் யூஓடியில் 127 ரூபா இருந்தது. 27 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கரைஞ்சிது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட் பெருசாக விழாது அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் சொல்லுது. ஓகேங்களா? ஒரு எவிடென்ட்டு. ரெண்டாவது, நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் அட் த மணி 24,400ல் காலோட ப்ரீமியம் 41 இருக்குது. பட் புட்டோட ப்ரீமியம் 62 இருக்குது. பட் மார்க்கெட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 24,400 மேலே இருக்குது. பட் சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 379 கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 300க்கும் 400க்கும் நடுவில் முடியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் ஹைவி ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு ஏறிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா கீழே ஒரு 50 பாயிண்ட் இறங்குச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே எங்கே போனாலும் மார்க்கெட் வந்து உடையிற மாதிரி தான் இருக்குது. அது 24,500 இருந்தாலும் சரி, இல்லை 24,300 இருந்தாலும் சரி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது எங்கே நியராக 24,400 ஒரு 1,15,00,000 இருக்குது. 300 ஒரு 1.3 crore இருக்குது. ஸோ அகெயின் வந்து 24,000 ஒரு 95 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. அதே மாதிரி கால் சைடில் பார்க்கும்போது 1.5 crore வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் 1.87 வந்து 24,500 கால்லையும் இருக்குது. பார்க்கலாம், ஒரு மாதிரி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆக தான் வாய்ப்பு. மார்க்கெட்டு கிளியராக எந்த நியூஸும் இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிடுங்க. ஒன்றும் வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ஃபெட் ஈவெண்ட் இருக்குது. அது மேபி வந்து ஃபர்தராக வாலட்டைலை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது நினைக்கிறேன். பட் வந்து டோட்டலாக மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஐவிபியை பொறுத்த மட்டுக்கு. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்டில் தான் க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம் ஸோ எப்படி இஓடி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் இந்த கேப் டவுனுக்கெல்லாம் பெருசாக வந்து
ரெடி ஆகிற மாதிரிலாம் தெரில. எஃப்ஐ டெய்லி வந்து கேஷை புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல சைனு. அண்டு நம்ம மார்க்கெட்டில் நேற்றே எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு 552 கோடிக்கு போட்டிருக்கான். ஸோ மார்க்கெட் ஸ்லோவாக இருக்க தான் வாய்ப்புன்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். என்ன தான் கொஞ்சம் எஸ்கலேஷனில் கொஞ்சம் பயம் இருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ தான். ஏன்னா வித்தின் ஸ்ட்ராடல் ப்ரீமியமில் இருந்தது அப்படின்றது தான் சொல்லியாகணும். பார்க்கலாம், நாளைக்கு எக்ஸ்பைரி இதே மாதிரி ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எஸ்டன் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் விஷயம், இன்றைக்கி இந்தியா விக்ஸ் முடியும் போது கூட பெரிய அளவு இல்லை, ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. 0.3% ஏறி முடிஞ்சிருக்கு. பெரிய வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்காது அப்படின்றது தெரியுது. பட் சின்ஸ் நோட் பண்ணணும், இந்தியா விக்ஸ் 19 இருக்குது அப்படின்னாலே ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும். பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 104 அண்ட் சென்செக்ஸ்க்கு ஸ்ட்ராடல் எனக்கு தெரிஞ்சு சென்செக்ஸ் பெருசாக வந்து விழலை, டிகே ஆகலை. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு வெள்ளிக்கிழமை நல்லாவே இறங்கும். சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் ஒரு 1288 ரூபா இருக்குது. ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட் ரேஞ்ச் மாதிரி தாங்க தெரியுது. ஒரு மாதிரி ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் உடச்சா மார்க்கெட் மேபி ட்ரெண்ட் ஆகலாம். எய்தர் வந்து அப் சைடு இல்லைனா டவுன் சைடுன்னு சொல்லும்போது. ஸோ டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை கூட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டுக்கான அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் இஃப் அந்த நியூஸ் எதுவும் பெருசாக வரலன்னா நம்ம மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ரிட்டேலேஷன் சொல்லலாம், நல்லாவே ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது. அண்ட் இந்த கேப்பும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி சொல்லவே வேணாம், நேற்று 2% இறங்கியிருக்கு, இன்றைக்கி 2% ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த கேப்புமே ஏறி இருக்குது. மிட் கேப் இண்டெக்ஸில் ஒரு நல்ல ஒரு பெட் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியும் ஒரு மாதிரி அப்படியே ஹோல்ட் ஆகுது. மிட் கேப் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மிட் கேப் நிஃப்டி தான் 1க்கு மேலே இருக்குது. விச் மீன்ஸ் என்ன தான் அது நேற்று 2% இறங்கினாலும் இன்றைக்கி 2% ஏறி இருக்குது அப்படின்னா அதில் புட் செல்லர் இன்னும் ஸ்டில் ஹோல்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இது நம்ம எடுத்துக்கணும். குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இதுவரையும் ஏறி இருக்குது. அண்ட் ஃபெட் ஈவெண்ட் வந்து இன்றைக்கி இருக்குது, கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதில் சொல்கிற ஸ்டான்ஸு தான் முக்கியம். நம்ம டைம் 11 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். ஒரு பெரிய மூவ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த டேரிஃப் விஷயத்துக்கு அப்புறம் வர ஒரு ஃபெட் ஈவெண்ட் அப்படின்றதுனால மேபி வந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு விஷயம் இருக்கும், பார்க்கலாம். அண்ட் இஃப் நோ மேஜர் நியூஸ், இந்த எஸ்கலேஷன் ஏதாவது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகலாம். ஸோ ஃபெட் ஈவெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. அண்ட் கன்க்ளூஷன் கம்ப்ளீட்டாக எக்ஸ்டர்னல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டெல்லாம் கரெக்டாலாம் சொல்லிட முடியாது யாராலையும். ஸோ அப்பான் வந்து அந்த நியூஸஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். பட் ஸ்டில் மார்க்கெட்டில் பொசிஷன் க்ரியேட் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி நல்லதாக தான் இருக்குது. ஒரு 60-70% ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடை உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.